அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நானே என்னை மறந்துடுவேன். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த சிவனை பார்த்து அந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லும் போது அது எங்களே மறந்து போய் தான் நான் சொல்லுவேன்னா. என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவர்கிட்ட வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கரெக்டாக அவருக்கு நேராக நின்று நாங்கள் அந்த பாலபிஷேகம் பார்த்தோம். அதுவே எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலுத்துருச்சு. 9 வாரம் வந்தால் கல்யாணம் நடக்கும், 9 வாரம் வந்தால் குழந்தை பிறக்கும், 9 வாரம் வந்தால் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த குரு சரியில்லாதவா வேலைக்கிழமை இங்கே வழிபட்டால் நல்ல நன்மைகளை அடையலாம். நிறைய பேர் அடைஞ்சிருக்கா அது மாதிரி. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பாடியில இருக்கிற திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில்ல இன்னைக்கு குரு பகவானுக்கு சிறப்பான ஒரு தரிசனம் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு, இந்த கோவில் எப்படி இருக்கு, இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம சுத்தி பார்த்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 7 வாரம் கண்டினியூவாக வேண்டுதல் எதுவும் இல்லை, சிவன் பிடிக்கும், அதனால் நான் 7 வாரம் கண்டினியூவாக வந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் வந்த உடனே நான் சும்மா விளையாட்டுத்தனமாக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னால் ஒரு ஆழ்ந்து உணர முடிஞ்சது. என்னென்னா, அது வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நானே என்னை மறந்துடுவேன். அந்த எப்படி சொல்கிறது, அப்படியே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த சிவனை பார்த்து அந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லும் போது அது எங்களே மறந்து போய் தான் நான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு பக்திலாம் கிடையாது, சிவனை பிடிக்கும். ஆனால் நான் இங்கே அந்த 7 வாரம் என்ன நான் பலன் அடைஞ்சேன்னு வேண்டிக்கிட்டுலாம் வரல. ஆனால் நான் அந்த பலன் அடைஞ்சேன். ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளம்ஸு. ஆனால் அந்த 7 வாரம் நான் அதெல்லாம் மைண்ட்லலாம் வச்சுக்கல, ஒரு நிம்மதியாக இருக்குன்னு வந்தேன். ஆனால் அவர் இந்த வாரம் வேறு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறாரு. வர மண்டே மேனேஜராகவே ஜாயின் பண்ணுறாரு. அது எப்படி நடந்தது என்ன இதெல்லாம் எனக்கு சத்தியமாக உண்மையிலே தெரியாது. இது எல்லாமே உண்மை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தோடு முடியுது எங்களுக்கு 7 வாரம். எல்லாமே ரொம்ப உண்மையிலே எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடம் தான், நம்பி வரலாம். இந்த சாமியை பார்த்தோன்னு உங்கள் மனசு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்? சாமி பார்த்ததும் எங்களுக்கு அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சிவன் பக்தர்னு சொல்ல முடியாது, நான் முருகர் பக்தர். ஆனால் முருகரோட அப்பான்றதுனால சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், வர முடியல. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கோசரமே வந்தோம், தரிசிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவபக்தியாக நான் ரீசெண்டாக தான் ஆனேன். சிவாய நமமும் திருச்சிற்றம்பலம். நான் ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். என் நேட்டிவ் கள்ளக்குறிச்சி. ரொம்ப நாள் கழித்து எனக்கு இன்றைக்கி தான் இவர் கூப்பிட்ருக்காரு, தரிசனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப வைப்பாக இருக்குது. நான் இவர்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு ஒரு சில மாற்றங்கள் நிறையாவே அனுபவிச்சிருக்கேன். அவரை நினச்சாவே எனக்கு சந்தோஷம். என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இவர்கிட்ட வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு பேசும்போதே எனக்கு உடம்பு ரொம்ப இதுவாகுது, பேச முடியல. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய.
கோயிலுக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து எனக்கு வரணுன்ற இது இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே போனால் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பட் என்னால் 12 இயர்ஸாக வர முடியல. கோயிலை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது சரி நம்ம அடுத்த வாரத்துலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது நான். ஆனால் என்னால் ஃபஸ்ட்டு இவங்களோட 2 வாரம் வரவே முடியல. 3rd வீக் தான் நான் இவங்களோட ஜாயின் பண்ணேன். அப்பயும் நான் நடுவில் தடங்களில் கட்டாக, ஏன்னா நானும் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், என் பையனும் ஸ்போர்ட்ஸில் இருக்கான். பட் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி வந்து சிவனோட அருளால் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா அவரோட அருளால் நான் எந்த வேண்டுதலும் இல்லை, பட் வரணும் அப்படின்னு நினச்சி வந்த ஒரு விஷயம். எங்களோட பசங்களுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். கோயிலுக்கு வந்தப்போ ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக, என்னதான் நாங்கள் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணாலும் கோயிலுக்கு வந்தோடனே அந்த ஒரு மனசில் பக்தின்னு ஒன்று தன்னால் வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. உள்ளே சிவனை பார்க்கும்போது இது 6வது வாரம் எனக்கு. இன்னைக்கு வருவோம், சாமி பார்ப்போம், போயிடுவோம், திரை போட்டிருக்கோம், வெயிட் பண்ணி வெளியில தான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கரெக்டாக அவருக்கு நேராக நின்று நாங்கள் அந்த பாலபிஷேகம் பார்த்தோம். அதுவே எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலுத்துருச்சு. அதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருந்தது. ஓம் நம சிவாய். நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே பாடி சிவன் கோயிலுக்கு வந்தால் எல்லாம் நினச்சதை நல்லா எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நானும் இப்போது வந்து எனக்கும் இன்னையோட 7 வாரம் முடியுது. நானும் வந்து நான் ஒரு வேண்டுதலோட, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வீக்ஸ் அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு தான் வந்தேன். அப்புறம் நானும் வந்து ஒரு வேண்டுதலோட சரி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் 7 வாரம் வந்து கண்டினியூவாக வந்து வர முடியுமா அப்படின்றது நிறைய ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆஸ் எ விமனாக வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிவன் வந்து அவர் மனசு வச்சா கண்டிப்பாக 7 வாரம் வர முடியும், எந்த தடங்களும் இல்லாமல் வர முடியும், ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் வர முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வர முடியும். ஸோ நாங்களாம் வந்து எங்களுக்கு அவரோட அருளால் நாங்கள் வந்து 7 வாரம் எந்த தடங்களும் இல்லாமல் இன்னையோட எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ எங்களோட வேண்டுதலும் நான் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃபுல்ஃபில் ஆகுன்ற நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். ஓம் நமச்சிவாய நமக. நாதன் தாழ்வாள் என் நாட்டுடைய இறைவனே போற்றி, என் நாட்டு சிவனே போற்றி. அப்பா, இந்த சிவன் கோயில் நான் மதுரையில் வளர்ந்து மீனாட்சிட்டு வளர்ந்தவன். இந்த கோயிலுக்கு இப்போ வந்து 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். பழனிக்கு பாதை பூச்சினாலும் இங்கே தான் பண்ணுறோம். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வன் சிவனடியார். சிவனை நம்பி வந்தவங்களுக்கு கிடைக்கணும். ஏழையில் ஜென்மமும் இவரை மறவாத நெஞ்ச வேணும். சிவாய நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த க்ஷேத்திரமானது சென்னைக்கு அருகாமையில் அம்பத்தூர் அருகில் அமைஞ்சிருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்து பேர் திருவலிதாயம். தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். இதில் வந்து திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் வந்து பாடல் பட்டிருக்காரு. சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு, ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு, பிரகஸ்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு. பிரகஸ்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணல. திருச்செந்தூர், ஆலங்குடி, தென்குடி திட்டுக்கு சமானமான கோவில். குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் இங்கே வந்து வழிபட்டால் விசேஷம். பிரம்மனோட பொண்களான கமலை, வள்ளியிலிருந்து விநாயகரை வந்து இங்கே திருமணம் புரிஞ்சிருக்காரு. மூலவரில் இல்லை, உச்சவரில் தம்பதியாக இருக்கா. அது மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் நடக்கும். கோவில் வந்து கஜப்பிரஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலஸ்தானம். சுவாமி பேர் வந்து திருவல்லீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து ஜெகதாம்பிகை. கோட்டத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, ஆலங்குடி மாதிரி தட்சிணாமூர்த்தி இங்கே வந்து வியாழக்கிழமையில் சிறப்பு. தென்குடி திட்டம் மாதிரி குரு பகவானும் இங்கே இருக்கார். 2 க்ஷேத்திரத்துக்கு போன சிறப்பு இருக்குது இங்கே. அதனால் குரு பகவானும் இருக்கார், தட்சிணாமூர்த்தியும் இருக்கார். பின்னால் மகாவிஷ்ணு இருக்கார். அருணகிரிநாதர் வந்து ஒரு திருப்புகழ் பாடியிருக்காரு. அதனால் முருகர் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி கோட்டத்தில் துர்க்கை, பிரம்மா, அந்த பக்கம் பைரவர், அந்த மாதிரி சிறப்பு. இது வந்து நடத்துகிற கோயில் திரிக்கோயில்னு சொல்லுவாள். பௌர்ணமியில் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம், கார்த்திகை பௌர்ணமி தீபம், மார்கழி பௌர்ணமி நடராஜர் புறப்பாடு, அந்த மாதிரி பௌர்ணமியில் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இது. இங்கே வந்து இந்த வியாழக்கிழமையில் வந்து குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு
இப்போ குரு பகவான்ற வந்து 2, 4, 6, 8, 12 இருக்கும்போது அவர் வந்து அதை இது கோச்சாரப்படி பலன் கிடையாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி குரு பகவான் பலன் இல்லாத காலத்தில் இங்கே வந்து இந்த இடத்துல 9 வாரம் 11 வாரம் வந்து இதை வந்து நம்ம வழிபட்டால் இப்போ கல்யாணம் 9 வாரம் வந்தால் கல்யாணம் நடக்கும், 9 வாரம் வந்தால் குழந்தை பிறக்கும், 9 வாரம் வந்தால் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த குரு சரியில்லாதவா வந்து இந்த மாதிரி வியாழக்கிழமை வந்து இங்கே வழிபட்டால் நல்ல நன்மைகளை வந்து அடையலாம். நிறைய பேர் அடைஞ்சிருக்கா அது மாதிரி. அதனால தான் இப்போ வியாழக்கிழமை கூட்டம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வியாழக்கிழமை ஒரு ஆள் இருக்க மாட்டா. இப்போ நிறைய வியாழக்கிழமைனா நிறைய கூட்டம், அபிஷேகம், போக்குவரத்து நடக்குது. அதே மாதிரி இங்கே குரு பயிற்சி விழாவானது வந்து 3 நாள் சிறப்பாக ஹோமம். இப்போ குரு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகும்போது அந்த நேரத்தில் இங்கே சிறப்பு பூஜைகள், சிறப்பு ஹோமங்கள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறா. மற்றபடி 10 நாள் பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தில் நடக்கும். இங்கே தைக்கிருத்திகை விழாவானது சிறப்பாக நடக்கும். மற்றபடி இத்தியாதி எல்லா சிவன் கோயிலும் நடக்கிற எல்லா விசேஷங்களும், சிவராத்திரி, போக்குவரத்து, அந்த மாதிரி எல்லாமே இங்கே அந்த இதைப்படி நடக்கும். எல்லாரும் அந்த கோயிலுக்கு வாங்க, நன்மைகளை பெறுங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் பெறுக.